ஏன்னா இந்த தம்பி நண்பர் சத்யாவுக்கு இந்த நெருக்கடினால உங்களை மாதிரி ஊடகங்கள் கேட்குறத நான் பதில் சொல்ல வேண்டியது வந்துச்சு. அந்த கட்சியில் எந்த பதவியும் இல்லாமல் ஒரு இயங்கணும், எந்த அதிகார ஆசையும் இல்லாதவனா என்னை கலைஞரை எடுத்து சேப்பாக்கத்தில் நிற்க சொன்னார். யார்? வைகோ சொன்னார். வைகோ. நான் முடியாதுன்னு. அண்ணன் ஸ்டாலின் எதிர்த்து 1000 விளக்கில் நிற்க சொன்னார். முடியாதுன்னு. புரசைவாக்கத்தில் ரங்கநாதனை எதிர்த்து நிற்க சொன்னார். முடியாதுன்னு. என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் முடியாதுங்க. தேர்தல் அரசியல் எனக்கு ஒத்து வராது. அதற்காக நான் இறங்கணும். அதுக்காக நான் என்னுடைய சுயமரியாதை இழக்கணும். அதுக்காக 10 பேர்கிட்ட நான் யாசிக்கணும். அதுக்காக என்னை மொய்க்கிற கூட்டத்துக்கு நான் பதில் சொல்லணும். அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது, வேற ஆள் பாருங்கன்ட்டேன் நான். அதில் வர்ற வருமானமோ அதில் வர்ற செல்வாக்கை விட எனக்கு இருக்கிற செல்வாக்கு எனக்கு போதுமானது. மனுஷன் என்னங்க கொண்டு போயிடுவான்? 265 பேர் விமானம் ஏர் இண்டியா விமானத்தில் இறந்துட்டாங்களே, அவங்க எல்லாம் சாதாரணமானவங்களா? கோடி கோடியாக தேடியவர்கள். வாழ்க்கை ஒன்றும் இல்லைங்க. லைஃப் இஸ் ரியல் தான், லைஃப் இஸ் ஏர்னஸ்ட் தான். அதுக்காக பணம் புகழ் ஒன்று அப்படியெல்லாம் நான் விரும்பலை. எனக்கு காலம் தந்ததா, எங்கள் அம்மா தந்ததா, அன்னை தமிழ் தந்ததான்னு தெரியாது. பேசுகிற ஆற்றல் எனக்கு இயல்பாகவே கைவரப்பட்டிருக்கிறது. அதை நான் ஒரு அறிவு இயக்கத்துக்கு பயன்படுத்தணும்னு நினச்சேன். அதை பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் செலவழிக்கணும்னு நினச்சேன். அந்த இளமையிலேயே அந்த கனவில் தான் நான் வாழ்ந்தேன். எங்கள் அப்பா எனக்கு சம்பத்துன்னு பேர் வச்சார். என்ன சின்ன வயசில் என்ன சம்பத்துன்னு பேர் வச்சப்பது அது சம்பத்து மாதிரி வரணும் அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அப்படி நான் வரணும்னு ஆசைப்பட்டேன்.